ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த இடையில பாட்னி ரிலேட்டடாக நடந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நடந்த பாட்னி கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பாட்னி சம்மந்தமாக ஏதாவது கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து தேடிட்டு இருந்தீங்க அல்லது வந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஸ்டின் என்னென்ன ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதேமாதிரி கண்டினியூவாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த டாபிக் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குரோமோசோம்களை இணை சேர்தல் சினாப்சிஸ் ஆஃப் குரோமோசோம் அக்கர்ஸ். ஸோ சினாப்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம வந்து கிராசிங் ஓவர் நடக்கிறப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம் படிப்போம். ஸோ செல் டிவிஷனில் கிராசிங் ஓவர் டைட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா. அதில் வந்து ப்ரோஃபேஸ் மெட்டாஃபேஸ் அனாஃபேஸ்னு இருக்கும். ப்ரோஃபேஸில் வந்து லாங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு 5 ஸ்டெப் இருக்கும் சரிங்களா. LZPDD இப்படி தான் நான் ஞாபகம் வச்சிட்ருக்கேன். லெப்டோட்டின், ஜைகோட்டின், பேக்கட்டின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இதில் வந்து கிராசிங் ஓவர் எந்த ஸ்டேஜில் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து பேக்கெட்டிங் ஸ்டேஜ் சரிங்களா. கிராசிங் ஓவர் வந்து நடக்கிறது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட்டிங் ஸ்டேஜில் வந்து நடக்கும். ஸோ இங்கே கொஸ்டின் கேட்டிருக்கிறது என்னென்னா சினாப்சிஸ் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சினாப்சிஸ்னால் அந்த குரோமோசோம் எல்லாமே பக்கத்தில் வந்து சேரும். ஸோ அந்த ஸ்டேஜ் தான் எது அப்படின்னா ஜைகோட்டின் சரிங்களா. அப்போ பேக்கெட்டிங் ஸ்டேஜில் நடக்கக்கூடியது எது அப்படின்னா கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸ் மாதிரியான இது அங்கே வந்து பிளண்ட் ஆகும் சரிங்களா. ரெண்டும் மாறும். டிப்ளோட்டின் ஸ்டேஜில் லாஸ்ட்டாக பிரிகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி அந்த இது வந்து லாங்கஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் வந்து அதில் என்னென்ன ஸ்டேஜ் இருக்குன்னா இந்த 5 ஸ்டேஜ் தான். அதோட ஆர்டரும் இது தான் சரிங்களா. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. LZPDD சரிங்களா. லெப்டோட்டின், ஜைகோட்டின், பேகட்டின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ் இந்த 5 ஸ்டெப் வந்து நடக்கும் சரிங்களா. ப்ரோஃபேஸ் ஸ்டேஜில் நடக்கக்கூடியது. அதுக்கடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த சீக்வன்ஸ் ஃப்ரம் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். அதாவது சிறியது முதல் பெரியது வரையாக வரிசையாக அடையாளம் காணும். ஸோ நமக்கு வந்து தெரியும் செல் அப்படிங்கிறது பெருசாக இருக்கும். செல்லுக்குள்ளார இருக்கிறதா நியூக்ளியஸுக்குள்ளார குரோமோசோமுக்குள்ளார டிஎன்ஏ. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்ட். மற்றது எல்லாமே சீக்வன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மாறி இருக்குது சரிங்களா. ஏன்னா இங்கே கேட்டிருக்கிறது சின்னதுலேருந்து. ஸோ இந்த இதில் எதுவுமே அந்த மாதிரி வராது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல் சுழற்சியோட நிகழ்வு நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. G1S G2M அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர்ஸ் சரிங்களா. கேப் 1 அதுக்கடுத்து சிந்தட்டிக் இது, அதுக்கடுத்து கேப் 2 M ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. இந்த எஸ் ஃபேஸில் தான் என்ன நடக்கும் அப்படின்னா டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் இதெல்லாமே நடக்கும். அந்த சீக்வன்ஸை படிச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன் அனிமல் செல் மைட்டாட்டிக் செல் டிவிஷன் வாஸ் ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப்டு. விலங்கு செல்களில் குன்றா பகுப்பு அதாவது மைட்டாசிக் செல் பிரிதில் ஃபஸ்ட்டு அறியப்பட்டது யாருன்னா W. ஃப்ளெமிங் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து மெண்டல் ஃபர்ஸ்ட் லா இஸ் கால்டு. மெண்டலோட முதல் விதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஸோ நமக்கு 12th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. மெண்டல் வந்து 2 விதி சொல்லியிருப்பார் மோனோஹைப்ரிட் கிராஸ் வச்சு சரிங்களா. ஒரு பண்பு கலப்பினை கூர்ந்து ஆய்ந்து அவர் வந்து 2 விதி சொல்லியிருப்பார். ஒன்று ஓங்குதன்மை விதி, இன்னொன்று தனித்து பெறுதல் விதி சரிங்களா. இருபண்பு கலப்பு வச்சு ஒரு விதி சொல்லியிருப்பார் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்பு கலப்பு வச்சு சொன்னது ஓங்குதன்மை விதி ப்ளஸ் வந்து தனித்து பிரிதல் விதி, அதாவது கேமெட்டுகளின் தூயத்தன்மை விதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று தனித்து பிரிதல் விதி இருக்குது, இன்னொன்று சார்பின்றி ஒதுங்குதல் விதி இருக்குது. இந்த சார்பின்றி ஒதுங்குதல் விதி பார்த்தீங்கன்னா டைஹைப்ரிடை வச்சு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அதனால் இது வந்து டைஹைப்ரிட் போட்டுங்க. தனித்து பெறுதல் விதியும் அதுக்கடுத்து ஓங்குதன்மை விதி இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மோனோஹைப்ரிட் சரிங்களா. ஒரு பண்பு கலப்பை வச்சு சொல்லியிருப்பார் சரிங்களா. இது ரெண்டுமே அவர் சொன்னது தான். ஒரு பண்பு கலப்பை வச்சு சொன்னது இது சரிங்களா. அது வந்து முதல் விதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ரெண்டும் சரிங்களா. சார்பின்றி ஒதுங்குதல் விதி வந்து பார்த்தீங்கன்னா டைஹைப்ரிடை வச்சு சொல்லியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் கலப்பு ஏயில் 2 கலப்பினம் உள்ளடக்கிய ஒரு கலப்பு ஆணாகும், பி அப்படிங்கிறது பெண்ணாகவும் எடுக்கப்படுகிறது. இரண்டாவது கலப்பினத்தில் இருப்பது அதன் எதிர்மறையாக உள்ளது. இது என்ன கலப்பு. ஸோ இதுக்கு பேர் ரெசிப்ரோக்கல் கிராஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவுமே நமக்கு வந்து 12th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ரெசிப்ரோக்கல் கிராஸ் அப்படின்னா என்னென்னா மேலே ஃபீமேலாகவும் ஃபீமேலில் மேலாகவும் வச்சு பண்ணுவாங்க. ஸோ எப்படி மாற்றி பண்ணாலும் சேம் கேரக்டர் தான் வரும். ஸோ இதோட முடிவு என்னென்னா பண்புக்கூறுகள் பால் தன்மையை சார்ந்ததில்லை. XX குரோமோசோம் ப்ளஸ்ஸு XY குரோமோசோம். ஸோ இதில் வந்து எது சேருதோ அதை வச்சு தான் நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா அந்த
மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது வரும். ஸோ இதுக்கு வந்து ஆண் தான் காரணம் அல்லது வந்து பெண் தான் காரணம் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? அந்த எந்த பண்பு வந்து வருதோ பண்புக்கு பால் தன்மையை வந்து சார்ந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இதுக்கான இது. சரிங்களா? நெட்டை தாவரம், அதுக்கடுத்து குட்டை தாவரம். அதே போல் நெட்டை குட்டை இது மேல் ஃபீமேலாகவும் ஃபீமேலை வந்து மேலாகவும் கலப்பு செஞ்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ரெசிப்ரோக்கல் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைசம் சட்டையும் there are 14 chromosomes. How many types of homologous pairs can be prepared? அது பைசம் சட்டத்தில் 14 குரோமோசோம்களை பெற்றுள்ள நிலையில் எத்தனை வகை ஓரிணைகள் காணப்படுகின்றன? இதுவுமே நமக்கு வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து எத்தனை குரோமோசோம் அப்படின்னா 7 குரோமோசோமு. இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த 7 பேரில் எத்தனை குரோமோசோமில் கேரக்டர் இருக்குன்னா இங்கே 7வது குரோமோசோமு, அதுக்கடுத்து 5வது குரோமோசோமு, அதுக்கடுத்து 4, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ மொத்தம் 4 குரோமோசோம் தான் இருக்கும். 4 பேரில் தான் இருக்கும். மற்றதை 3 இதில் என்ன பண்ணாது இருக்காது. சரிங்களா? இதுவுமே நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 மார்க்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. எத்தனை குரோமோசோம்களுக்கு பண்பு இருக்கும், எத்தனை இருக்காது அப்படின்னு. ஸோ 7 இருக்கும் மொத்தம். 7ல் 4 இதில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா கேரக்டர்ஸ் வந்து இருக்கும், மீதி 3ல் இருக்காது. சரிங்களா? அது வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து மெண்டல் obtained wrinkled seed in pea due to the deposition of sugars instead of starch. It was due to the which enzyme? தரசத்திற்கு பதிலாக சர்க்கரையை பெற்றிருந்தால் பட்டாணி தாவரத்தில் சுருங்கிய விதைகளை மெண்டல் பெற்றால். இதற்கு காரணம் சரிங்களா? ஏன் வந்து பட்டாணியில் 2 வகையான சீடு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சுருங்கிய விதை, உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு 2 விதை இருக்கும். ஸோ இதுக்கு சுருங்கிய விதைக்கு வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு இங்கே டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உருண்டியான விதை, அதாவது இங்கே கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது உருண்டை, ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது சுருங்கியது அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? சுருங்கியது அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இங்கே உருண்டை வடிவில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஸ்டார்ச் பிரான்ச்சிங் என்சைம், அதாவது தரச கிழித்தல் நொதி இருக்கிறதுனால இது வந்து இருக்கும். அதே ஸ்மால் ஆரில் பார்த்தீங்கன்னா இந்த தரச கிழித்தல் நொதி வந்து என்ன பண்ணியிருக்காது அப்படின்னா உருவாக்கி இருக்காது. ஸோ இந்த காரணத்தினால விதைகள் கிளைத்த மூலக்கூறுகளுக்கு பதிலாக சுக்ரோஸ் மூலக்கூறுகளை சேகரித்து இருக்கும், அதிக நீரையும் சேகரித்து வச்சுருக்கும். ஸோ இதன் காரணமாக சவுடு பருவல் அழுத்தம் விதைகளில் அதிகரித்து அதிகமான நீரை உறிஞ்சி இளம் பருவத்தில் உருண்டையாக இருக்கும். யங் ஸ்டேஜில் இருக்கிறப்ப உருண்டையாக இருக்கும். அதே முதிர் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த நீர் எல்லாமே இழந்து சுருங்கிடும். சரிங்களா? இதனால் அந்த விதை வந்து சுருங்கி இருக்குது. அதுக்கு காரணம் இந்த SBEI அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஸ்டார்ச் பிரான்ச்சிங் என்சைம் அதில் வந்து இருக்காது. அதே வந்து கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் அப்படிங்கிறதுல ஒரு ஜீன் வந்து ஓங்கு ஜீனாக இருக்கிறதுனால அந்த SBI வந்து என்ன பண்ணும் சுரக்கும். சரிங்களா? அதனால் அது வந்து உருண்டை வடிவத்தில் இருக்கும். இங்கே நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. நம்ம 12th புக்கில் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் இங்கே ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தரசை கிழித்தல் நொதி இல்லாமல். ஸோ அப்போ தரசை கிழித்தல் நொதி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது உருண்டை வடிவமாக இருக்கும். அது வந்து கேபிட்டல் ஆரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசன் அசர்ஷன் கொடுத்துருக்காங்க. தாவர செல்கள் சவ்வுகளால் பிணைக்கப்பட்டு திரவங்கள் நிரப்பப்பட்டு குமிழியாகும் வெசிகல்ஸ் இவற்றை நுண்குழி ஆல்கோல் அப்படிங்கிறோம். இதில் மொத்தம் வந்து 90% வரை ஆக்கிரமிச்சிருக்கும். இது வந்து கரெக்டு. அதுக்கடுத்து நுண்குமிழிகளில் அதாவது வாக்கியுள்ள உப்பு, சர்க்கரை, நிறமை, நச்சுக்கழிவுகள் போன்றவை கறந்த நிலையில் இருக்கும். ஸோ இதுவும் வந்து கரெக்டு. சரிங்களா? ரெண்டுமே வந்து கரெக்டு. போத் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏவுக்கு வந்து பி வந்து ஆர் வந்து உண்மையான விளக்கம். ஸோ வாக்கியோவில் பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்டேஜ் மெட்டீரியல்ஸு எல்லாமே அதில் தான் வந்து என்ன பண்ணும் ஸ்டோரேஜ் ஆகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் லிவிங் ஆர்கானிசம் ஆர் மேடப் ஆஃப் 1 or more செல்ஸ். அதே ரீசன் பார்த்தீங்கன்னா ஆல் செல்ஸ் ஆஃப் தி ஆர்கானிசம் ஆர் ப்ரொடியூஸ்டு பை த டிவிஷன் ஆஃப் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். ஸோ இந்த செல் கொள்கையில் ஒரு பாயிண்ட் வரும், ஏற்கனவே இருக்கக்கூடிய செல்லேருந்து தான் புதிய செல் வந்து உருவாகி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த ஆரும் கரெக்டு. எல்லா லிவிங் ஆர்கானிசம் ஒன்று வந்து சிங்கிள் செல்லாக இருக்கும் அல்லது மல்டி செல்லாக இருக்கும். சரிங்களா? அப்போ ரெண்டுமே கரெக்டு. சரிங்களா? போத் ஏ அண்ட் ஆர் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் ஏன் விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கைட்டின் இஸ் ஏ காம்போனண்ட் ஆஃப். கைட்டின் அப்படிங்கிறது ஒரு செல்வால் மெட்டீரியல். அது எதுக்கு அப்படின்னா ஃபங்கைக்கு. சரிங்களா? நமக்கு வந்து 11th ஸ்டாண்டர்டில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதே வந்து பாக்டீரியாவோட செல்வால் டிஆர்பி எக்ஸாம்ஸில் நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க.
பெப்டிடோ கிளைக்கான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அதுக்கு இன்னொரு பேர் மியூக்கோ பெப்டைடு. அது கெமிக்கலாக சொல்லும்போது N-அசிட்டைல் குளுக்கோசமைன், N-அசிட்டைல் முராமிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பாக்டீரியாவுக்கு. ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாக்டீரியல் செல்வால். இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சுன்னா சைடில் எழுதி வச்சுங்க, பெப்டிடோ கிளைக்கான் அல்லது மியூக்கோ பெப்டைடு. ஸோ N-அசிட்டைல் குளுக்கோமிக் ஆசிட், N-அசிட்டைல் முராமிக், சரிங்களா, அதையும் என்ன பண்ணி வச்சுங்க, எழுதி வச்சுங்க, அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தவறான இணையை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எதை வச்சு கேட்டிருக்காங்கன்னா பாக்டீரியா வச்சு கேட்டிருக்காங்க, பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே பேசிலஸ் அப்படிங்கிறது ராடு, அதுக்கடுத்து விப்ரியோ அப்படின்னா கமா, ஸ்பைரில்லம் அப்படின்னா ஸ்பைரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, காக்கஸ் அப்படின்னா பென்ட் ராடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து எல்லாமே இருக்குது. காக்கஸ் இருக்குது, பேசிலஸ் அப்படிங்கிறது ராடு வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்பைரில்லம் அப்படிங்கிறது ஸ்பைரோ, விப்ரி அப்படிங்கிறது கமா. ஸோ காக்கஸ் அப்படிங்கிறது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பென்ட் ராடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து தப்பு. ஸோ அதுக்கான ஆன்சர் இதுதான். தவறான இணை தான் இங்கே கேட்டிருக்காங்க, சரிங்களா. இதில் தவறாக இருக்கிறது காக்கஸ் தான். காக்கஸ் வந்து உருண்டை வடிவத்தில் இருக்கும், இங்கே வந்து வளர்ந்த தடி வடிவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் எது உறுதியை தருவதும் புரதச் சேர்க்கையிலும் மற்றும் நொதிகளை கடத்துவதும் ஈடுபடுகிறது. மெக்கானிக்கல் சப்போர்ட்டாக இருக்கிறது எது அப்படின்னா ER அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், சாரி இது SCR கூப்பிட்டேன், RER, சரிங்களா, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும். அதே வந்து ஸ்மூத் வந்து பார்த்தீங்கன்னா லிப்பிடு இதெல்லாமே சிந்தசிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்கள், ரைபோசோம் இவரால் கண்டுபிடிக்கப்பட்டு பெயரிடப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பேலடே. நமக்கு டிஆர்பிலுமே ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க, என்னென்னா பேலட் பார்ட்டிகல்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ பேலட் பார்ட்டிகல்னால் அது என்ன சொல்லுவோம்னா ரைபோசோம் அப்படின்னு சொல்லுவோம். அது காரணம் என்னென்னா இவர் கண்டுபிடிச்சதுனால, சரிங்களா, அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி தான் ஒரு இயர் கொஸ்டினை பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா. இது எதனால் சொல்கிறாங்க, நம்ம அந்த ஹிஸ்ட்ரிலாம் படிக்கிறப்போ ஒரு ஞாபகம் வச்சுக்கும். ஸோ அதனால் இந்த இயர் கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இயர் கொஷினை டவுன்லோட் பண்ணிங்கன்னா நோட்ஸ் மற்ற பாயிண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு எழுதி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா F1 பார்ட்டிகல் ஆர் ஆக்சிசோம் எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து மைட்டோகாண்ட்ரியா. ஸோ மைட்டோகாண்ட்ரியா வந்து ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி வரைஞ்சி பார்ப்போம். ஸோ வரைகிறப்ப இங்கே சரௌண்டிங்கில் இருக்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த F1 பார்ட்டிகல், அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் இது அப்போ அந்த இதெல்லாமே இருக்கும். ஸோ இந்த F1 பார்ட்டிகளுக்கு ஹெட்டு இதெல்லாமே எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் போட்டு வரும், அது நல்லா பார்த்து வச்சிங்க. அது இதுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது, சரிங்களா. ஹெட்டுக்கு வந்து ஒரு நேம் சொல்லியிருப்பாங்க, பேஸுக்கு வந்து ஒரு இது சொல்லியிருப்பாங்க, அதை நல்லா தெளிவாக பார்த்து வச்சிங்க. ஸோ அந்த F1 பார்ட்டிகளுக்கு இன்னொரு பேர் தான் ஆக்சிசோம், அதையும் பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், பின்வரும்ல கூற்றுகளில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைபோசோமா நோன் அஸ் புரோட்டீன் ஃபேக்டரிஸ், சரிங்களா, புரத உற்பத்தி தொழிற்சாலைன்னு சொல்லுவோம், அது வந்து கரெக்ட். அதாவது பவர் ஹவுஸ்னால் நம்ம வந்து மைட்டோகாண்ட்ரியா சொல்லுவோம். புரோட்டீன் சிந்தசிஸ் பை த சைட்டோபிளாஸ்மிக் ரைபோசோம்ஸ் ஆர் யூஸ்டு வித்தின் த செல். ஸோ இது வந்து கரெக்டு. அதுக்கடுத்து புரோட்டீன் சிந்தசிஸ் பை ரைபோசோம் ஸ்டட் ஆன் தி ரஃப் எண்டோஸ்பிளா, ஏற்கனவே நம்ம சொன்னோம், சரிங்களா. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் ப்ரோட்டீன்லாம் சிந்தசிஸ் ஆகும், அதர் என்சைம்ஸ் ஆர் ஹார்மோன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பாயிண்ட்டுமே என்னதுன்னா ரைட்டு, சரிங்களா. அப்போ ரைபோசோமை பற்றி ஒரு 3 பாயிண்ட்டு ஒரு கொஷின்லேயே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதனால் அதெல்லாம் பார்த்தீங்க. அதுக்கடுத்து ஆரிஜின் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற புக்கு எழுதுனது யார் அப்படின்னா சார்லஸ் டார்வின். அதுக்கடுத்து மாடர்ன் சிந்தட்டிக் தியரி ஆஃப் ஆர்கானிக் எவல்யூஷன், அதாவது கரிம பரிணாம வளர்ச்சி நவீன செயற்கை கோட்பாடு முறையை சொன்னார் டார்வினும் டியூரிஸும், சரிங்களா, அதை வந்து பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் எது ஹியூகோ டியூரிஸின் பங்களிப்பு, மியூட்டேஷன் தேரி ஆஃப் மியூட்டேஷன், திடீர் மாற்ற தேர்வு கோட்பாடு. அதுக்கடுத்து எ ஜீன் ஷோவிங் கோடாமினன்ஸ். ஸோ கோடாமினன்ஸ் அப்படின்னா அதிலே வார்த்தை இருக்குது, சரிங்களா. கோடாமினன்ஸ்னால் 2 அல்லிலும் சேர்ந்து ஒரு பண்பு என்ன பண்ணும் அப்படின்னா வெளிப்படுத்தும். ஸோ நமக்கு வந்து 12th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இணைய ஒங்குதன்மை மாற்று பண்பினை கொண்ட தாவரத்தில் 2 அல்லில்களும் ஒரே சமயத்தில் பண்பை வெளிப்படுத்தும். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோடாமினன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கலப்புயிரில் 2 அல்லில்களும் தனித்தனியாக
வெளிப்படும். சரிங்களா? அது வந்து 2 கேரக்டர்ஸுமே வரும். அதுக்கு பேர் தான் கோடாமினன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள். இதெல்லாம் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அப்டேட் வரணும் அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே நமக்கு டிஎன்பிசியில் ப்ளஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே எங்கே டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போட்டாலுமே இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கூட எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இது எந்த பாயிண்டில் வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கான ரெஃபரன்ஸ் கூகுளில் தேடினா எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் வந்துடுது. நம்ம எல்லாம் மொபைலில் கையிலே வச்சுட்ருக்கோம். நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கலாம். தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் யார் சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கடுத்து தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அக்யூரேட் கேரக்டர், முயன்று பெற்ற பண்பு மரபு கோட்பாடு, ஜெம் பிளாசம் தேரி. ஸோ இதெல்லாமே யார் யார் சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் சைடில் வந்து என்ன பண்ணி வச்சுக்கலாம், எழுதி வச்சுக்கலாம். அதே போல் லாமார்க்கு டார்வின், லாமார்க் டியூரிஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, லாமார்க்கோட கேரக்டர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். அதேமாதிரி முல்லர் எதுக்கு வராரு, பாஸ்டர் எதுக்கு வராரு, ஃபாக்ஸ் அப்படிங்கிற எதுக்கு வராரு. ஸோ இந்த நேம்லாம் பார்க்குறப்ப இந்த மாதிரி சைடில் நம்ம எழுதி வச்சுட்டோம். நான் சொல்லலை. ஸோ நீங்கள் எழுதி வைக்கிறப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணி அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுவுமே நான் வந்து ஜெனட்டிக்ஸ் இது எல்லாமே இருக்கிறது ஸ்கூல் புக்கில் எது ரெஃபரன்ஸ் உடனே இருக்கிறதோ அது வந்து நான் எடுத்து வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? மற்ற புக்ஸுமே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து அப்டேட்டடாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா பாட்னி அண்ட் சுவாலஜி சம்மந்தமாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.